ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி இன்று தமிழ்நாட்டின் நிதி வளர்ச்சிக்கு ஒரு உறுதியான குரலாக வளர்ந்திருக்கிறது. நிதித்துறையில் அனுபவம் பெற்ற நிபுணர்கள் மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நகரங்களிலும் நிதியை நம்பிக்கையாக்கியவர்கள். நேர்மை, நம்பிக்கை, வெளிப்படைத்தன்மை மற்றும் சிறந்த சேவை என அனைத்தையும் தழுவியதுதான் நமது ரூபி ஏபெக்ஸ் நிறுவனம். இன்று மேலும் ஒரு சாதனையாக அறந்தாங்கியில் புதியதொரு அத்தியாயம் எழுதப்படுகிறது. இது சாதாரண கிளை திறப்பல்ல. இது நம் அறந்தாங்கி மக்களின் நலனுக்காக ஆரம்பிக்கப்படும் ஒரு நிதி ரிவாலுவேஷன். தனது வாழ்வில் பல துறைகளில் பாடம் பயின்று அனுபவத்தை மூலதனமாக எடுத்துக்கொண்ட நமது நிறுவனத்தின் சேர்மன் திரு சந்திரசேகர் அவர்களின் வழிகாட்டுதலிலும் மேனேஜிங் டைரக்டர் திரு வி.ஏ. துரைசிங்கம் அவர்களின் சீரிய அனுபவத்தாலும் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் திரு சேவக எஸ். ரஞ்சித் குமார் அவர்களின் சிறப்பான நிர்வாக திறமையாலும் நிதி சேவைகள் மூலமாக சமூகத்தின் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை முன்னேற்றும் நோக்கத்தில் தங்களது பயணத்தை திரு பரணி ஈ.ஏ. கார்த்திகேயன் அவர்களின் நல்லாசையுடன் 12/12/2023 ஆண்டு முதல் கிளையை காரைக்குடியில் துவங்கிய சில காலங்களிலேயே திறமையும் அனுபவமும் மிக்க பணியாளர்களின் தீவிர உழைப்பினால் காரைக்குடி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், பொறையாரை தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் திரு எம். அப்துல்லா அவர்களின் திருக்கரங்களால் புதுக்கோட்டை கிளை இனிதே துவக்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கும்பகோணம், திருவாரூர் கிளைகள் துவங்கப்பட்டது. வடலூர் கிளையை NLC நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர் திரு A.K.R. சரவணபவன் அவர்கள் துவக்கி வைத்தார். பிறகு திண்டுக்கல், சிதம்பரம், சிவகாசி, கீரனூர், மதுரை, திருச்சி, பட்டுக்கோட்டை, கீழ்வேளூர், ஆலங்குடி மற்றும் ஐயம்பேட்டையிலும், அதனைத் தொடர்ந்து மேலும் சிறப்பாக பொன்னமராவதியில் 50வது கிளை கோலாகலமாக தொடங்கியது. மென்மேலும் அதிக திட்டங்களையும் தனது வளர்ச்சியின் தரத்தை மேலும் உயர்த்தி கொண்டு நிதித்துறையில் இன்று ரூபி ஏபெக்ஸ் தனது 51வது கிளையை தில்லை கூத்தனின் திருவாசகம் பிறந்த இடமாம் அறந்தாங்கியில் இம்மண்ணின் மைந்தர் ஆன்மீக செம்மல் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர், பரணி குழுமத்தின் தலைவர், நமது நிறுவனத்தின் கௌரவ தலைவர், எங்களின் ஆசானும் வழிகாட்டியுமான மரியாதைக்குரிய பரணி ஈ.ஏ. கார்த்திகேயன் அவர்கள் தனது திருக்கரங்களால் துவக்கி வைக்கிறார் என்பது எங்களுக்கும் இம்மண்ணுக்கும் பெருமை சேர்க்கிறது.